நான் இன்றைக்கி உங்களுக்கு ரவையில் பர்ஃபி பண்ணி காட்டுறேன். நம்மலாம் என்ன பண்ணுவோம், தேங்காயில் பர்ஃபி பண்ணியிருக்கோம், பால் பவுடர் போட்டு அதில் பர்ஃபி பண்ணலாம், பால் பர்ஃபி. இன்றைக்கி ரவா பர்ஃபி டிஃப்ரெண்ட்டாக. 1 கப்பு பொடி ரவை, மாவு ரவை 1 கப்பு. அதே குவான்டிட்டி சர்க்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைச்சலாக 3/4 குவான்டிட்டி நெய், 2 டீஸ்பூன் பால் ஆடை. இது ஆப்ஷன். வேணும்னாக்கா 1 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலை மாவு, ஏலப்பொடி. அவ்வளோதான், தேவையான பொருள் இதுதான். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ கடாய் போட்டிருக்கேன். இதில் 3/4 நெய் இதில் விட்டுடுறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் பேஸு கடலை மாவு போட்டிருக்கேன். இப்போ ரவையை ஆட் பண்ணுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இந்த ரவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். ரவையோட பச்சை வாசனை போயிடணும். இப்போ இதில் இந்த மலாயை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான பர்ஃபி, செலவும் கம்மி. வித்தின் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் பர்ஃபி ஆகிடும். இதில் 2 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் கூட இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கிறேன். பாருங்க, ரவை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ரவையும் வறுபட்டு எடுத்தோம். இப்போ இதை தனியாக வச்சு விட்றேன். எடுத்து இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு வச்சுக்கணும். வேறு ஒரு கடாய் போடுறேன். கொஞ்சமாக வாட்டர் விட்டுருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ
ஒரு கம்பி பரவ வந்தால் போதும். ரொம்ப சுப்பட் ஊட்டிக்கிறது. இந்த பதம் போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அது இருக்கட்டும். வேணும்னா அப்புறம் விட்டுறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். பாருங்க, நெய் வெளியில் வந்துருத்தோம். நல்லா பதம் ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சி விட்றேன். ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் கொட்டிடணும். சூடாக இருக்கும்போதே பாதாம், பிஸ்தா எல்லாம் நீங்கள் உங்களுக்கு முந்திரி என்ன போட்டுக்கணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இது 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1/2 hour ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கோ, அருமையாக எடுக்க வருது. அப்படியே சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்ன கடை, மைசூர் பாகு கடைமா அது? ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாகு மாதிரி இருக்குது பாருங்கோ பார்க்குறதுக்கு. எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லோரும் பண்ணி பாருங்கோ. இருங்கோ, எல்லாரையுமே நான் எடுத்து காட்டுறேன். ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாகு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியே பண்ணி பாருங்கோ எல்லோரும். பண்ணிவிட்டு சாப்பிட்டும் பாருங்கோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் நெக் போடுங்கோ. ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. நெய் ஜாஸ்தி செலவு கிடையாது, சர்க்கரை ஜாஸ்தி இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. மைசூர் பாகை விட பெஸ்ட்டு.